ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி. நம்ம பார்ட் 1 வீடியோவில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். இது பார்ட் 2 வீடியோவில் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பாருங்கள். மொத்தமாக 3 ரிலேஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ்னு 3 கொடுத்துருப்பாங்க. அதில் லெஜிஸ்லேட்டிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமாக 3 லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட் இருக்கும். இந்த 3 லிஸ்ட்டும் எந்த ஷெட்யூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா 7th ஷெட்யூலில் இருக்குது. ஓகேவா? இந்த 3 லிஸ்ட்டில் யூனியன் லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 97 ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே 66 ஐட்டம்ஸ் இருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே 47 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் போது. இப்போ அட் ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்தோன்னா யூனியன் லிஸ்ட்டில் 100 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் 61 ஐட்டம்ஸ் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு 52 ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு 5 சப்ஜெக்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. கண்டிப்பாக அந்த கொஷின் கேட்கலாம். அதாவது என்னென்னா, அது எந்தெந்த சப்ஜெக்ட்டுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்னா, எஜுகேஷன், ஃபாரஸ்ட், weights and measures, production of wild animals and birds, administration of justice. ஓகேவா? இந்த 5 தான் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றி வச்ச ஒரு 5 ஐட்டம்ஸ். ஓகேவா? அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ஒரு 3 மெம்பர் கமிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதாவது ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சேர்மன்ஷிப் எடுத்தவர் யாருன்னா ராஜமன்னார் தான். அது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி ஆராய ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து எப்போ போட்டாங்கன்னா 1969 தான் இந்த கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் போடப்பட்ட சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸோட கமிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜமன்னார் கமிட்டி. இயர் பார்த்தோன்னா 1969. ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பாருங்கள். ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் டீல் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா பார்ட் 12. ஓகேவா? அதோட ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா 268 இருந்து 293 வரைக்கும். ஓகே. தென் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது பிரசிடென்ட்டால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. அந்த ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது எந்த ஆர்டிக்கல் மூலிமா செட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 280யோட மூலிமா வந்து ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது நிதி குழு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்தது பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஆராயறதுக்காக என்கொயரி பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அவங்க போட்டிருந்த கமிட்டி பேர் என்னென்னா சர்க்காரியா கமிஷன். ஓகேவா? சர்க்காரியா கமிஷன். ஏற்கனவே சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு ஒன்று பார்த்துருப்போம். அதாவது PV ராஜமன்னார் கமிட்டின்னு. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அப்பாயின்மெண்ட் பண்ண 3 மெம்பர் கமிட்டி. இது வந்துட்டு சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது 1983 பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியால் அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதில் 180 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில் 1990 வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமிட்டி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகேவா? அலுவலக மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டீல் பண்ணுற அந்த பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 17. ஓகேவா? பார்ட் 17ல் ஆர்டிக்கல் 343 இருந்து 351 வரைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டி வந்து எப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா 1955 வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது வந்து 1956. ஓகேவா? அப்பாயிண்ட் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா 1955 எழுதுங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1956ன்னு எழுதுங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்து எப்போ போட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 1967 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலாக கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தோன்னா 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் இருந்துச்சு. ஓகேவா? அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து எந்த ஷெட்யூலில் இருந்ததுன்னு கேட்டாங்கன்னா 8th ஷெட்யூலில் இருக்குது. லாங்குவேஜஸ் பேஸ் பண்ணது எல்லாமே 8th ஷெட்யூலில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எந்த ஷெட்யூல் பார்த்தோம்? 7th ஷெட்யூலில் பார்த்துருப்போம். இப்போ அட் ப்ரெசண்ட்டாக பார்த்தோன்னா 22 லாங்குவேஜஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 14 இருந்துச்சு, இப்போது 22. 2004
அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியூ கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜஸ் க்ரியேட் பண்ணி, அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜில் மொத்தம் 6 இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ் தான் வந்துட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 2004 ஓகேவா. சான்ஸ்கிரிட் எப்போ பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடாவும் 2008 தான், மலையாளம் 2013 அண்ட் ஒடியா 2014 ஓகேவா. கண்டிப்பாக இந்த மேட்சில் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நிறைய முறை இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது எமர்ஜென்சி ஓகேவா. நான் 3 எமர்ஜென்சி சொன்னேன் இல்லையா, நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதில் நேஷ்னல் எமர்ஜென்சியோட ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 352 ஓகேவா. இதில் வந்து இந்த எக்ஸ்டர்னல் அகர்சன், ஆர்ம்டு ரிபீலியன், அதாவது இந்த வார் டைமில் போடுறது, அதாவது வெளிநாட்டு கூட சண்டை வர்றது, உள்நாட்டு கூட சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேஷ்னல் எமர்ஜென்சிக்குள்ளே வரும் ஓகேவா. இதில் வந்துட்டு மொத்தமாக இது வரைக்கும் 3 முறை நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அது என்னென்ன இயர்னு இது வரைக்கும் பலமுறை இந்த கொஷின் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதாவது 1962, 1971, 1975 ஓகேவா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி வந்துட்டு ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல்னு கேட்டாங்கன்னா 356. ஃபினான்சியல் எமர்ஜென்சி என்ன ஆர்டிக்கல்னு கேட்டாங்கன்னா 360. இந்த எமர்ஜென்சிலாம் கொஞ்சம் பாருங்கள், அந்த ஆர்டிக்கல் பாருங்கள். ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 4 நம்பர்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதாவது ஆர்டிக்கல் 352 நேஷ்னல் எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிக்கல் 356 வரும், 4 டிஃப்ரென்ஸ் வரும். ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 360 வரும். இதுக்கு நடுவில் 4 டிஃப்ரென்ஸ் வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்துட்டு இது வரைக்கும் பஞ்சாபில் வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து பஞ்சாபில் தான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க, அதாவது பிரசிடென்ட் ரூல். அது என்ன இயரில் வந்து போட்டாங்க அப்படின்னா 1951 வந்து போட்டிருப்பாங்க. ஃபினான்சியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் எங்கேயும் வந்து டிக்ளேர் பண்ணலை. அதோட ஆர்டிக்கல் 316 பார்த்துருப்போம். அடுத்தது அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த திருத்தம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஓகேவா. அந்த திருத்தம் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்றது ஆர்டிக்கல் 368 ஓகே. அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல். அது என்ன பார்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா பார்ட் 20 வந்து அது வச்சுருக்காங்க ஓகேவா. ப்ரொசீஜர் ஆஃப் த அமெண்ட்மெண்ட் ஓகேவா. ப்ரொசீஜர் ஆஃப் த அமெண்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பில் பாஸ் பண்ணணும். அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தட் ஹவுசஸ் அண்ட் பை அ மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ். அதாவது இருக்கிற மெம்பர்ஸில் 2/3 மெம்பர்ஸ் வந்துட்டு அதில் வந்து மெஜாரிட்டியாக ஓட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து அதுக்கு இருக்குது ஓகேவா. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எது மூலயமா கொண்டு வரலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் மூலயமா தான் கொண்டு வர முடியும். வேறு எந்த ஒரு யார் மூலியமே கொண்டு வர முடியாது. அதாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கேன் பி brought ஒன்லி பை த பார்லிமெண்ட் மூலியமா தான் கொண்டு வர முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால் வந்து அமெண்ட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ண முடியாது ஓகேவா. அடுத்தது இதில் இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. இந்த ப்ரியாம்பிளை வந்துட்டு 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணது, ப்ரியாம்பிளில் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது அமெண்ட்மெண்ட் பண்ணது இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டால் தான் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு சொல்லலாம்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கேட்பாங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ரெஃபார்ம் கமிஷன். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரெஃபார்ம் கமிஷன் அப்படின்னா அரசியலமைப்பு சீர்திருத்துறது, அதாவது அரசியலமைப்பு செயல்பாடுகள் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு ஆராயறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அதாவது MN வெங்கடச்செல்லையா கமிட்டி. எப்போ அப்படின்னா 2000 ஓகேவா. வெங்கடச்செல்லையா கமிட்டி 2000 போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பூஞ்சி கமிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. அது எப்போ போட்டிருப்பாங்கன்னா ஏப்ரல் 2007 ஓகேவா. ஏப்ரல் 2007 போட்ட கமிட்டி பார்த்தோன்னா பூஞ்சி கமிட்டி. இதோட இந்த வீடியோ அதாவது இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் 1 மார்க்ஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். லைன் பை லைன் வந்து நாங்கள் 1 மார்க் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.